ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் தோசை வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம வீட்டிலையே பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா நான் அதில் 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயமும் 2 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கணும். இந்த பன்னீர் மசாலாவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது கொஞ்சம் க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் சட்னி, அதுக்காக தான் நான் இது சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதை நல்லா ஆற விட்டுடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். நம்ம இந்த மசாலாவில் இதுவரை உப்பு சேர்க்கல, அதனால் இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து இதை அரைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியாக இருக்குது. பன்னீர் மசாலாவுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நான் இதில் 3 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். இதில் நான் 3 கப் அரிசியும் 1 கப் உளுந்தும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தோசை மாவுலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பன்னீர் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். இதுக்காக தேவையான காய்கறிகளை எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசையில் சேர்க்கும்போது இது சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். முதல்ல நான் 200 கிராம் பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வெங்காயம், ஒரு குடைமிளகாய், அடுத்து 1/4 கப் கொத்தமல்லி கீரை எடுத்திருக்கேன். இதில் கொத்தமல்லி கீரைக்கு பதிலாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தோசைக்கு நான் 1 கியூப் சீஸ் சேர்க்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம், பெரியவங்களுக்கு நீங்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. அடுத்து 1 கப் தேங்காய் சட்னியும் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தோசைக்கல்ல சூடு பண்ணி எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடான அப்புறமா நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கணும். தோசை ஊற்றின அப்புறமா இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் இதெல்லாம் சேர்க்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரெட் சட்னியும் இதில் தேவையான அளவு சேர்த்து கொடுக்கணும். அடுத்து இதில் ஒரு நல்ல மணம் கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடியும் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்குறதால இது தீஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த நெய்யெல்லாம் மேலே மிதந்து வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வைக்கணும். இந்த மசாலா தோசை முழுவதும் படுற மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா கடைசி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸையும் துருவி சேர்த்துக்கணும். சீஸ் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம், சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட வீட்டில் செய்த தக்காளி சாஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கடையில் இருந்து சாஸ் எதுவும் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் எதுவும் சேர்க்கலை. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியாச்சு. நம்ம உடனே தோசை எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசை அடியில் தீஞ்சு போகாமல் அதே ரெட் கலர்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. இது குழந்தைங்க எல்லாம் கட்டாயம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் டெய்லி செய்ய முடியாது. நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணுன்னா இந்த தோசையை நீங்கள் கட்டாயம் செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் நம்ம வாங்குகிற தோசை மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் செய்து பாருங்கள். இதுக்காக நம்ம ஹோட்டல்லலாம் போக வேண்டாம், நம்ம வீட்டிலையே ஈஸியாக கம்மியான செலவில் இதை செய்ய முடியும். இதை இந்த மாதிரி கட் பண்ணி கூட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
இந்த தோசைக்காக நீங்கள் குழம்பு எதுவுமே ரெடி பண்ண தேவையில்லை. இந்த மசாலாவை வச்சே நம்ம சாப்பிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த தோசைக்குள்ளே இருக்கிற பன்னீர் மசாலா வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். பாருங்கள் அந்த மசாலா எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.